மூன்றாவதாக கடைசியாக இதெல்லாம் கண்கள் திறக்கும்போது தேவன் நம்ம எப்படி பார்க்கிறாரோ அப்படி நம்மை பார்க்கும்போது யாருமே நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. ஆமீன் சொல்லுங்க. யாருமே நம்ம என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்த. இல்லைன்னா தடுத்து நிறுத்திடுவாங்கங்க. எப்படி நிறுத்துவாங்க? ஏங்க நீங்களாம் ஊழியம் செய்யக்கூடாதுங்க, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? ஏங்க தம்பி நீலாம் ஊழியம் செய்யக்கூடாதுப்பா, அக்கா நீங்களாம் என்ன செய்யக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது, உங்களுக்கெல்லாம் இன்னும் அதுக்கு என்ன வரல, தகுதி வரல, உங்களை கர்த்தர் அழைக்கல. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய அது எங்களுக்கு மட்டும்தான், நாங்கள் மட்டும்தான் பிரசங்கம் பண்ணணும், நாங்கள் தான் என்ன செய்வோம், எங்கே போனாலும் நாங்கள் போய் தான் ஜெபம் பண்ண போவோம், நீங்களாம் போகக்கூடாது, நீங்களாம் என்ன செய்யக்கூடாது சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அதை விவரமாக சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்து சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு? உங்களை தடுத்து நிறுத்துவதற்கு. அவர்களுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசு செய்கிற வேலை. கவனிக்கிறீங்களா? ஆனா உங்க கண்கள் திறக்கப்பட்டதே ஆனால், எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் கண்கள் திறக்கப்பட்டதே ஆனால், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்களே ஆனால், கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார், இந்த புதிய மனிதன் புது சிருஷ்டிக்குள் உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்று சொன்னால், உங்களை யாராலும் எதையாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆமேன் சொல்லுங்க. யாராலும் எதையாலும் என்ன செய்ய முடியாது. இல்லைன்னா உங்களை எல்லாத்திலையும் தடுத்து நிறுத்துவாங்க. நீங்க ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார் சிஸ்டர். நீங்க என்ன செய்யணும், என்கிட்ட தான் சொல்லணும், என்கிட்ட போன் பண்ணி சொல்லுங்க, நான் இரவும் பகலும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் உங்கள் பிரச்சனைகளை என்ன செய்யுங்க, எனக்கு லெட்டர் எழுதுங்கள், எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள், உங்கள் ஜெப விண்ணப்பங்களை என்னிடத்துல சொல்லுங்கள், நான் ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயம் கேட்பார். உங்கள் ஜெபத்துக்கு என்ன இல்லை, வேலிவே இல்லை சிஸ்டர். கவனிக்கிறீங்களா? நீங்களாம் ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்களை ஜெபம் பண்ணாமல் ஆக்குவாங்க, உங்களை ஊழியம் செய்ய விடாமல் ஆக்குவாங்க, கர்த்தரை ஆராதிக்க விடாமல் ஆக்குவாங்க. பைபிளெல்லாம் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கிற கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? இதெல்லாம் பைபிள் காலேஜ் போகணுன்னு. நீங்கள் ஏன் போக போகிறீங்க? உங்களுக்கு அழைப்பு இருக்கா? கவனிக்கிறீங்களா? தடுத்து நிறுத்துதுன்னா என்னன்னு தெரியுதா? பின்னாடி பிசாசு இருக்காங்க. யார் இருக்கா? பிசாசு இருக்கான். நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு போய் தைரியமாக இயேசுவை சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க, வியாதியஸ்தர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்று என்ன செய்யுங்க, சாட்சி கொடுங்க. இல்லைங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தடுத்து நிறுத்துவார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் மேன்மையாவது என்ன செய்வாங்க, தடுத்து நிறுத்துவாங்க. ஐயோ பிரதர், அப்படியா காரா வாங்க போறீங்க, சாத்தான் உங்கள் மனதை நிரப்பி இருக்கிறான் பிரதர், கார்ல நம்ம போகலாமா? பரிசுத்தவான்கள் நடந்துதானே போகணும். ஆமீன். பரிசுத்தவான்கள் என்ன செய்யணும், கிழிந்த உடை தானே உடுத்தணும். புது ட்ரெஸ்ஸா போட போறீங்க, போடலாமா? ஐயோ சிஸ்டர், நகையா வாங்க போறீங்க, அது மோசம், அது உங்களை நரகத்துக்கு கொண்டு செல்லும். ஆமீன். என்ன செய்யுங்கள், அந்த பணத்தை என்னிடம் தாருங்கள், அந்த பணத்தை என்ன செய்யுங்க, என்னிடம் தாருங்கள். கவனிக்கிறீங்களா? நம்ம எதையாவது வாங்குறதுக்கு தடை செய்வாங்க, ஆசீர்வாதமாக இருக்க தடை செய்வாங்க, வேலை பார்க்க தடை செய்வாங்க, எல்லா தடைகளையும் செய்வாங்க. கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பரலோகம் போக முடியுமா உங்களால் அப்படிம்பாங்க. நல்லா கவனிங்க. 2 வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எபிரெயரின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம், எபிரெயரின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 15வது 16வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. எபிரெயர் 4ஆம் அதிகாரம் 15, 16 என்ன சொல்லுகிறது? பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராகிய பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். எல்லாரும் சொல்லுங்க, தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு வருவேன். எல்லாம் சொல்லுங்க, நான் தைரியமாய் கிருபாசன தண்டையில் வருவேன். இந்த கிருபாசனத்தை பற்றி உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன். கிருபாசனம் என்பது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிறது. அங்கே பழைய உடன்படிக்கையின் காலத்திலே பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரே ஒரு நேரத்தில் தான் பரிகாரம் செய்ய இரத்தத்தோடு உள்ளே போவான். போகும்போது அவன் கால்களில் கயிறை கட்டி அனுப்புவாங்க, காலில் சங்கிலி சலங்கை அல்லது கொலுசு மாதிரி ஒன்றை போட்டு உள்ளே அனுப்புவாங்க. ஏன்னா அங்கே எல்லாரும் போக முடியாது, அவன் மட்டும்தான் போக முடியும். அவனும் போகும்போது பாவம் செஞ்சவனா உள்ளே போயிட்டானா உள்ளே போகும்போது செத்துருவான். அவன் செத்துட்டாங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, அந்த கொலுசு சலங்கை சத்தம் கேட்காது.
அப்ப கயிறை கட்டியிருப்பாங்கல்ல, அதை வச்சு தான் இழுக்க முடியும். இவங்க உள்ள போய் தூக்கிட்டு வர முடியாது. அப்ப கிருபாசனத்துக்குள்ள எப்படி பாருங்க, யாராவது போக முடியுமா? ஆனா இப்ப இவர் என்ன சொல்றாரு? தைரியமா வாங்கங்கிறாரு. என்ன சொல்றாரு? தைரியமா வாங்க கிருபாசன தண்டையில் அப்படிங்கிறாரு. யாரும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. கையை வெறி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் தைரியமாக கிருபாசனத்தை அண்டைக்குள் போவேன். ஆமேன். இல்லை, யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா தேவனே வர சொல்லிட்டாரு. இரண்டாவது எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய இரத்தத்தினாலே. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தினாலே எனக்கு என்ன உண்டாயிருக்கிறது? தைரியம் உண்டாயிருக்கிறது. எதற்கு தைரியம் உண்டாகிறதுக்கு? கிருபாசன தண்டையில மட்டும் இல்லைங்க, பரலோகம் போவதற்கு. நல்ல கவனிங்க, ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். எக்காலம் தொனிக்கிறது, எக்காலம் தொனிக்கிறது. இயேசு வந்து விட்டார்னு சத்தம் வரும்போது நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் வருகிறேன் என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும்? போகணும். அப்படி போகும்போது எவனாவது ஒருத்தன், ஐயோ நீங்களாம் எங்க வர்றீங்க, பரலோகத்துக்கு நீங்களாம் போகலாம்னு யார் சொன்னதுன்னு சொன்னா, போடா அங்கன்னு அவனை கன்னத்துல ஒன்று கொடுத்து, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன், என்ன நீ தடை செய்யறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தைரியமா போகணும். அதைத்தான் அவர் சொல்றாரு. இயேசுவின் ரத்தத்தினாலே எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அதனால இந்த யூடியூப்ல பேசுறவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு, அவர் இயேசு இப்போ வருவார், அப்போ வருவார், நீங்க ஆயத்தமா போக முடியுமா, அதெல்லாம் கேட்டு பயப்படாதீங்க. இயேசுவின் ரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டால், எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் பரலோகம் போவார்கள். அதற்கு யாரும் தடை செய்ய முடியாது. நீங்க தைரியமா இருங்க.